அவசியம் இருக்கு. மரண தண்டனை என்பது ஒரு தண்டனையா? அந்த தண்டனை முறை நீடிக்கலாமா? கொலைக்கு கொலை தண்டனையா இருக்க முடியுமா? பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் தப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம கொலைக்கு கொலையை தண்டனையாக ஆதரிக்கலாமா? இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜ் வளர்க்க பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. அப்படின்ற விஷயம் பத்தி நாம் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சி வசமான ஆதங்கங்கள் இதுல இருக்கலாம். நாம ஜெயராஜ் பெனிக்ஸ் பாதிக்கப்பட்டதுலையோ அவர்களுக்கு முறையான நீதி வழங்கப்பட்டிருக்கின்றதுலையோ அவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படணுன்றதையோ எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு அது ஆழ்ந்த வருத்தங்களையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறோம். அவங்கள ஜெயராஜையும் பெனிக்ஸையும் இழந்து வாடுறாங்கன்ற அடிப்படையில். அதே நேரத்தில் ஏன்னா அதனுடைய என்ன சொல்றது, அந்த உணர்ச்சிகள் இந்த மரண தண்டனை வேணுமா கூடாதான்ற பேச்செல்லாம் குறையக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். அது உண்மையிலேயே பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம், பெரிய இழப்பு ஆகுது அந்த குடும்பத்துக்கு. இப்ப நம்ம அறிவு ரீதியா ஆராய்ச்சிக்கு சில விஷயங்களை பேசியே ஆகும். மரண தண்டனை ஒழிப்பு பத்தி எப்ப பேசு? மரண தண்டனை என்பது ஒரு தண்டனையா சரியா தவறா? பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு கூடாது நம்ம எல்லாம் பேசி பழகிட்டோம். ஆனா கொலைக்கு கொலை எப்படி சரின்னு ஆதரிக்கிறோம்? இப்ப அரபு நாடுகள்ல தண்டனை கொடுக்குறாங்க. அரபு நாடுகள்ல என்ன பண்ணாங்க, அங்க பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு இருக்கு இல்லையா? அவங்க கொலைக்கு கொலைன்னு செய்யறாங்க. ஆனா அவங்கள நம்ம என்ன பண்றோம், சந்தர்ப்பவாதமா நம்ம எடுத்துக்கிறோம். என்னன்னா, ஏண்டா காட்டுமிராண்டி நாடுகள் மாதிரி அரபு நாடுகள் மாதிரி செயல்படுறது நடந்திருக்குது அப்படின்னு ஒன்ன கண்டிக்கிறோம். அதே நேரத்துல அந்த மாதிரி செஞ்சாதான் சரின்னு நம்ம ஆதரிக்கிறோம். இதில் எது சரி, எதை ஆதரிப்பது அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பேச்சு. முதல்ல இந்த விஷயத்த ரெண்டு விஷயமா பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் ஒருத்தர் செஞ்சா அது தனிநபர் மேல பழி போடணுமா, சமுதாயத்தின் மேல பழி போடுறதா? எதை குற்றவாளியாக்குவது? தனிநபரை குற்றவாளியாக்குவதா, சமுதாயத்தை குற்றவாளியாக்குவதா? இதுதான் அதில் முதல் பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தனிநபருடைய பாத்திரத்தை பெருசாக்கிட்டீங்கன்னா சமுதாயம் சிறுசாயிடும். சமுதாயத்தினுடைய குற்றத்தை பெருசாக்குனீங்கன்னா தனிநபர் குற்றவாளி ஆகும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, சமுதாயம்ன்றதுல யார் இருக்கா? பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும். நம்முடைய சமுதாயம் இருக்கு, இதுல விதைக்கப்பட்ட கருத்துக்கள் இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, சினிமா இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் அவன் வீட்டுல மட்டும் படிக்கிறது இல்லை, அது சமுதாயத்திலையும் படிக்கிறான், சினிமாவில படிக்கிறான், அவன் கதாநாயகன்ட்ட படிக்கிறான், எல்லாத்தையும் அவன் மண்டையில வாங்கி வச்சுக்கிட்டு என்னத்தையா செய்யறான். ரைட்டா? அப்ப இதுல எதை முதன்மை குற்றவாளியாக மாற்றுவதுன்றத நம்முடைய இன்னைக்கு பேச்சை. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, மரண தண்டனையை ஒழிக்கணும்னு சொல்றாங்க ஒரு குரூப். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா அந்த மரண தண்டனை உலகத்துல பெரும்பாலான நாடுகள்ல ஒழிச்சிட்டாங்க. அமெரிக்கா, சீனா, மெக்சிகோ, லத்தீன் அமெரிக்க நாடுகள், இந்தியா, இந்த அரபு நாடுகள், இப்படி ஒரு சில நாடுகள், இவ்வளவு கம்மியான நாடுகள்ல தான், 250 நாடுகள் இருக்குன்னா 200 நாடுகள்ல இல்ல மரண தண்டனை ஒழிக்கப்பட்டிருக்கு, 50 நாடுகள்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப மற்ற நாடுகளும் மரண தண்டனை ஒழிக்கிறது தான் சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஐநா மனித உரிமை அமைப்பும் மரண தண்டனை ஒழிப்பை வலியுறுத்துது. அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய குற்றவியல் சம்பந்தமான அறிஞர்கள் எல்லாம் மரண தண்டனையை கைவிடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த குற்றங்களை அவங்க பகுத்து பார்க்குறாங்க. எப்படின்னா, இதெல்லாம் என்னென்ன குற்றம், எதனால இந்த குற்றம் பூரா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது குற்றங்களை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? உணர்ச்சி வசப்படுற குற்றம், அப்புறம் ஆதாயத்திற்காக செய்கிற குற்றம், அப்புறம் தீவிரவாத குற்றங்கள், அது மட்டும் இல்லாம சாதி மதத்தின் அடிப்படையிலான, அதாவது கருத்தியல் ரீதியான பயங்கரவாத குற்றங்கள், இப்படி எல்லாம் நடக்கிறத குற்றங்கள் வகுக்கிறாங்க. இப்ப இதுல எதையாவது
தண்டனை இருக்குன்றது கட்டுப்படுத்துதான் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப என்ன, ஒருத்தன் உணர்ச்சி வசப்படுறான், குடும்பத்திலேயோ தெருவுலையோ ஊர்லயோ கோயில் திருவிழாவிலையோ கோபத்துல சண்டை போடுறான், திடீர்னு ஆத்திரத்துல எதையா பண்றா, அது காயமாவோ கொலையாவோ மாறிடுது. ரைட்டா? இப்ப இவனை இருக்கிற தண்டனை அவனை கட்டுப்படுத்துமா அப்படின்னா கட்டுப்படுத்தாது. ஏன்? அந்த நேரத்துல தோணுனதை செஞ்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவன் ஒருத்தரை கொலை செய்யணும்னு நினைச்சா அடிச்சிருக்க மாட்டான், காயப்படுத்தணும்னு நினைச்சா அடிச்சிருக்க மாட்டான் இல்லையா? அதுக்கு அவன் என்னன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அடிச்சிருப்பான். அதுல அன்னைக்கு அங்கனக்குள்ள இருந்த சூழ்நிலைகள்ல இருந்து அது ஒரு சம்பவமா நடந்தது. அப்ப இவனை தண்டனை தடுக்க போதா? ஏப்பா, நீ தலையில அடிச்சா அது 307 வரும். ஆள் தப்பித்தவறி நீ தலையில அடிச்சு அவன் இறந்து போயிட்டான்னா 302 கொலையில வந்துடும். இப்படி எல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டா இருக்க போறான். அப்படி இல்லை. அப்ப இதை தடுப்பதில்லை. எது? தண்டனைகள். அதே மாதிரி ஆதாய குற்றம்னு சொன்னா கூலிப்படைகள் இருக்கான், திட்டம் போட்டு திருடுறவங்க அல்லது குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க. இந்த ஆதாய குற்றம், திருடு கொள்ளை வழிப்பறி பண்ற ஆளுகளுடைய இது என்னன்னா, இவன் இருட்டையும் தன்னுடைய திட்டங்களையும் நம்பி இவன் குற்றங்கள்ல ஈடுபடுறான். இவன் என்ன நினைக்கிறானா, தண்டனை இருக்கு, ஆனா அந்த தண்டனையை என்னுடைய சாதுரியத்தால் நான் புத்திசாலித்தனத்தால தப்பிச்சிருவேன்னு சொல்லி குற்றங்கள்ல ஈடுபடுறான். அப்ப இந்த தண்டனை இருக்குன்னு அவனுக்கு தெரியும், ஆனா அந்த தண்டனையை தாண்டி அவன் குற்றம் செஞ்சு பிழைக்கணும்னு அவனுக்கு ஒரு தேவை ஏன் வந்தது, நெருக்கடி ஏன் வந்ததுன்றது யோசிக்கணும், அதையும் கூட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரைட், இது ஒரு பார்ட். இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? சாதி மத கலவரங்கள். ரைட்டா? இதுல யாராவது தண்டனை இருக்குன்னு நிக்க போறாங்களா? இல்லையா? இதெல்லாம் என்னது? மனிதர்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை வாதங்கள், மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தியல் பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள். அப்ப இதுல என்ன பண்றான்? சாதி மதம்னு மோதலாம். அப்படி நடக்கிற கும்பல் சட்டத்தை மதிப்பதில்லை. ரைட்டா? அடுத்த விஷயம், இது பயங்கரவாத குற்றங்கள் சொல்றான் அல்லது தீவிரவாத குற்றங்கள் சொல்றான். என்ன? அரசியல் சண்டைகள், அரசியல் மோதல்கள் அல்லது அரசியல் தீவிரவாத தாக்குதல்கள், துப்பாக்கி, ஆயுதங்கள், வெடிமருந்துகள் பயன்படுத்துறது, மத அரசியல் பண்றது, அல்லது இன விடுதலை அரசியல் நடக்குது, புரட்சி அரசியல் நடக்குது. இப்படி நடக்கக்கூடியவங்க இவங்களெல்லாம் போராட்டக்காரர்கள் லிஸ்ட்ல விட்டுருவோம். இந்த போராட்டக்காரர்கள் யாருமே உயிரே போனாலும் பரவாயில்ல நான் போராடுவேன்னு வர்றாங்க, தண்டனை தடுக்க போதா? தடுக்கல. அப்ப இப்படி எதையுமே தண்டனை என்பது தடுக்க போவதில்லை. குற்றங்களை என்ன பண்றது இல்லை, அது குறைக்கிறதுக்கு உதவி செய்யல. சரி, குற்றங்கள் எங்கெல்லாம் குறைஞ்சிருக்கு, எங்கெல்லாம் குற்றங்கள் குறைக்கிறதுக்கு எது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா, எந்த நாடுகள்ல பொருளாதாரம் உயர்ந்திருக்கோ, எந்த நாடு கல்வியில சிறந்து விளங்குதோ, எந்த நாடு எல்லா வகையான முன்னேற்றங்களையும் மேல் நோக்கி போகுதோ, அந்த மாதிரி நாடுகள்ல குற்றங்கள் குறையுது. எந்த நாடுகள்ல பெண்களுக்கு மரியாதை இருக்கோ, கல்வி முறையில ஆண் பெண்ணை மதிக்கக்கூடிய கல்வி இருக்கோ, இந்த இடங்கள்ல பாலியல் குற்றங்களும் குறையுது. இப்படி எல்லாம் சமுதாய முன்னேற்றங்கள் உள்ள நாடுகள்ல தான் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கு. ஆனா சமுதாய சூழ்நிலையை மாற்றாமல் தனிநபர்களுக்கு தண்டனை கொடுப்பதன் மூலமா மட்டுமே சரி பண்ணுவேன்னு சொல்ற நாடுகள்ல குற்றங்கள் குறையல. வருஷம் குற்றங்கள் கூடிக்கிட்டு தான் போகுது. அது மட்டும் இல்ல, நல்லா இருக்கிற ஒரு நாடு திடீர்னு பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து பொருளாதாரம் சீரழியும் போது குற்றங்கள் பெருகுதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குற்றங்களை தண்டனையின் மூலமாக தீர்க்க முடியாது, சமுதாயத்தை வளர்ச்சியின் மூலமாக தான் தீர்க்க முடியும். எனவே குற்றங்கள் பற்றி ஒரு சமுதாயவியல் பார்வை எல்லோருக்கும் அவசியம்னு சொல்றாங்க.
அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு, அதை தான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது தீமையற்ற உயிரிகளா, ஒரு மனித குழந்தையா தீமையற்ற குழந்தையா தானே பிறக்குது. எனவே இது ரெண்டையும் பிரிச்சு பார்த்து உரையாட வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சம்பவத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 9 பேரையும் நீங்க தண்டிச்சிருங்க. ஆனா 9 பேரும் குடிபோதையில இருந்திருக்காங்க. பெலிக்ஸையும் ஜெயராஜையும் அடிக்கும்போது 9 பேரும் குடிபோதையில இருந்ததை இருந்தாங்க இல்லையா, இன்னொரு காவல் நிலையத்துல இப்படி எல்லா பேரும் குடிபோதையோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலை இப்ப உருவாக்கப்பட்டாச்சா? காவலர்கள் இரவில் யாரும் குடிக்காம இருக்கிறது என்பது இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சா தமிழ்நாட்டுல? ஒன்றும் கிடையாது. எல்லா போலீஸும் 6 மணிக்கு மேல குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய நம்ம நாடு எப்படி இருக்கோ அதுதானே, அதாவது சமுதாயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நிர்வாகமும் இருக்கும். சமுதாயத்துல 6 மணிக்கு மேல இருட்டானா எல்லா பேரும் குடிக்கிறான், போலீஸ்காரனும் குடிக்கிறான், எல்லா பேரும் குடிச்சிடுறாங்க. இதுதான் நடக்குது. அப்ப இப்படி இருக்கும்போது நீங்க 6 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல போனா உங்களுக்கே பாதுகாப்பு, புகார் கொடுக்க போனாலே பாதுகாப்பு இல்லைன்ற நிலைமையா அது மாறிட்டு இருக்கு. இதை ஒழிக்கணுமா வேணாமா? இதை ஒழிச்சாதான் குற்றங்கள் குறையும். இப்போ ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, ஜெயராஜும் பெனிக்ஸும் அந்த 9 காவலர்களும் குடிபோதையில் இல்லாமல் இருந்திருந்தால் அடிச்சு பழகுங்கன்ற விஷயத்த எத்தனை போலீஸ்காரங்க கேட்டிருப்பாங்க? அந்த 9 பேரும் இதை போதையில் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவம் அட்லீஸ்ட் ஒருத்தராவது பொழைக்கிற அளவுக்காச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போறவங்களை மரியாதையா நடத்துறதுக்கான ஒரு செட்டப் இங்க இருக்கா? சரி, அப்படி செட்டப்ல குறைபாடு இருந்தா அதை உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு எஸ்ஐட்ட போறோம், எஸ்ஐ நம்மள்டே ரொம்ப திமிருத்தனமா பேசுறாரு, புகார் கொடுக்க போனாரு அப்படின்னா, அல்லது புகாராய் வாங்க மறுக்கிறாரு அப்படின்னா, உடனடியாக யார்கிட்டயா புகார் சொல்ற சிஸ்டம் இருக்கா? அப்படிலாம் இல்லை. பயம்தான் உங்களுக்கு வரும். வேணாம், இன்ஸ்பெக்டர்கிட்ட போனா அப்புறம் அவர் நம்மளையே எஸ்ஐயே பிடிக்கா, இன்ஸ்பெக்டர்கிட்ட போனா இன்னும் பிரச்சனை ஆயிரும், பயம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? வந்துடுறீங்க. அப்ப இதற்கு மாற்றா ஒரு ஜுடிஷியரி, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கிறாரா, அல்லது ஒரு அதிகாரி இருக்கிறாரா, அல்லது கலெக்டர்கிட்ட சொல்ல முடியுமா? ஒரு சிஸ்டமும் இல்லை. இப்படி ஆரம்ப நிலையிலேயே குற்றங்களை தடுப்பதற்கு இங்க சிஸ்டம் இல்லை. அப்ப அது போன்ற சிஸ்டங்கள், கண்காணிப்பு அமைப்புகள்லாம் உருவாக்குனாதான் இது போன்ற காவல் நிலைய கொட்டடி மரணங்கள் ஒழியும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் தம்பி நவீன்குமார் மதுரையில அடிச்சு கொல்லப்பட்டான், தவணியாபுரம் காவல் நிலையத்துல இருந்து. அப்ப அதை தொடர்ந்து இது நடக்குது. இது ஏன் நிக்கல? ஏன் இவ்வளவு கேவலமா நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப யாரோ மேலதிகாரி உத்தரவிட்டார், அதனால நாங்க அடிச்சோம், நாங்க சாதாரண காவலர்ன்றோம். மேலதிகாரி சட்டத்துக்கு புறம்பா உத்தரவிட்டா அதை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு காவலர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவருக்கு போலீஸ் சங்கம் இருக்கா? சங்கத்தில் முறையிடுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கா? தமிழ்நாட்டுல காவல் நிலையத்துக்கு சங்கமே கிடையாது. அப்ப காவலர்கள் அவன் சொந்த பிரச்சனை கூட அவன் முறையிட முடியாத போது, அவனுடைய லீவு பிரச்சனை கூட அவன் போராட முடியாத போது, இந்த மாதிரி குற்றங்களை மேலதிகாரிகள் செய்ய சொன்னா செய்ய வேண்டிய இடத்துல அவன் இருக்கிறான். இதை எப்படி மாத்துறது? இது பற்றிய பேச்சு எப்போ வரும்? எனவே இது போன்ற மரண தண்டனைகள் பல உண்மைகளை, சமுதாய குற்றங்களை மூடி மறைக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, இந்த மரண தண்டனைகள், உயர்ந்தபட்ச தண்டனைகள்லாம் அனுபவிக்கிறவங்க உலகம் முழுக்க ஏழைகளாக இருக்கிறார்கள், ஏழை ஜாதிகளாக இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் வரலாறு. அமெரிக்க சிறையில கருப்பர்கள் தான் சிறைவாசி, கருப்பர்கள் தான் அதிக மரண தண்டனை பெற்றவன். இந்திய சிறைகள்ல எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இதுல இருக்கக்கூடிய ஏழைகள் இருக்கான்ல, இவன் தான் பெரும்பாலும் இது. அதுவும் எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவு
இவர்கள் தான் பெரும்பாலும் இந்த காவல் சிறைகளையும் இதையும் நிரப்பக்கூடிய மக்களா இருக்காங்க. ஏன் ஒரு போலீஸ்காரர் வந்தாருன்னா ஒரு 6 மணி நேரையே இவர் பணத்தையோ எதையோ கொடுத்து தப்பிச்சுக்கிற வாய்ப்பு இல்லாத ஏழையா இருக்காரு. இங்க நிறைய பேர் மெய் விதித்து சொல்லுவான், உழவன் சேத்துல கால வைக்கலைன்னா, ஏர்ல கால வைக்கலைன்னா சோறு கிடைக்காது. அந்த ஏழைகள் தானே இங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி, அவன் தானே விவசாயி. அந்த விவசாயி இன்னைக்கு எல்லா இந்தியா முழுக்க விவசாய வேலைகள் பார்க்குற முறை எஸ்சி எஸ்டி எம்பிசி கொஞ்சம் பிசி சாதிகள்ல இருக்கக்கூடிய ஏழைகள் இப்படித்தானே இருக்கிறாங்க. இவங்களை பூரா காவல் நிலையம் எப்படி நடத்துது? அப்ப மரண தண்டனை யாருக்கு எதிராக வழங்கப்படுது? பெரிய மனுஷன் காசை கொடுத்து தப்பிச்சிருவான். நீங்க அரபு நாடுகள்லயே ஒரு சட்டப்பூர்வமான விதி இருக்கு, உங்களை தெளிவா புரியுறதுக்கு நான் சொல்றேன். அரபு நாடுகள்ல நான் ஒருத்தரை கொண்டுட்டேன், இப்ப அவங்க குடும்பம் எனக்கு தண்டனை கொடுத்துக்கப்பட்டாச்சு, அவங்க குடும்பம் வர்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் அவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்க தயாரா இருக்கேன், நீங்க எனக்கு இதை நீங்க மீடியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அரசாங்கம் அந்த தண்டனை சிஸ்டம் மீடியேட் பண்ணுது. நீங்க அவருக்கு தண்டனை பெறணும்னு நினைக்கிறீங்களா, மீடியேட் பண்ணி இது இழப்பீடு பெறணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில குடும்பங்கள் இழப்பீட்டை பெற்றுக்கொண்டு விடுங்க ஆனதாகி போச்சுன்னு சொல்றது நடக்குது. இப்ப இது யாருக்கு சாதகமான சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா, பணக்காரனுக்கு சாதகமானது. யாரால இழப்பீடு கொடுக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு ஏழையா இருக்கிறவன் அவன் குற்றம் பண்ணிட்டான்னா அவனால எப்படி இழப்பீடு கொடுக்க முடியும்? அப்ப இழப்பீடு கொடுக்க முடியாதவன் நேர தண்டனைக்கு போயிரு. இழப்பீடு கொடுக்க முடிஞ்சவனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, தப்பிச்சு போறதுக்கு காசை வச்சு தப்பிச்சுக்கலான்றது. அப்ப அதுதான் இந்திய சிறைகள்ல என்னவா இருக்கு, பணக்காரன் இங்க இருக்கக்கூடிய நீதியை பல மட்டங்கள்ல விலைக்கு வாங்கலாம், புகார் நிலைமையிலேயே புகாரை வாபஸ் வாங்க வைக்கலாம், புகாரம் ஆயிருச்சுன்னா அதை அந்த வழக்கை எடுத்து நடத்தாத அளவுக்கு அதை கிடப்புல போட வைக்கலாம். கிடப்புல போட்டது மறுபடியும் அது குற்ற விசாரணைக்கு போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுதுன்னா அதையுமே நீர்த்து போற மாதிரி குற்றப்பத்திரிகையை ஏற்பாடு செய்யலாம். அடுத்து நீதித்துறையில விலைக்கு போற நீதிபதிகளும் இருக்கிறாங்க, விலை கொடுத்து வாங்க வாய்ப்புள்ள நீதிபதிகளும் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது பணக்காரர்கள் பெரும்பாலும் 99% தப்பிச்சிடறாங்க. இந்தியா மாதிரி நாடுகள்ல பணக்காரர்கள் தண்டிக்கப்பட்ட வரலாறே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, கடைசியா தூக்கில் ஏற்றப்பட்டவங்கல்ல அப்சல் குரு, அப்துல் கசாப் இவங்கெல்லாம் இந்த பயங்கரவாத அரசியல் குற்றங்கள் சார்ந்தவங்களா பண்ணிடுறாங்க. அவங்களையும் பாருங்க, அவங்க 2 பேரும் முஸ்லிம். சரியா? மற்ற இந்த ரயில்ல குண்டு வச்சவன் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பூரா எவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கல. பில்கிஸ் பானு வழக்குல மரண தண்டனை பெற்றவன் ஆயுள் தண்டனை பெற்று விடுதலையானான். இதெல்லாம் அங்க நடந்த கூத்தும் கொடுமை. தனஞ்சய் சாட்டர்ஜின்னு ஒரு சாதாரண ஒரு ஆளு மரண தண்டனை பெற்றார். சரியா? அவர் தூக்குல ஏறும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த ஜென்மம் இருந்தா நீ எப்படி நடக்க விரும்புற அப்படின்னு சொல்லும் போது அவன் வேற மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு போய் சொன்னான். தான் என்ன சொன்னான்னா, அவன் வேற ஒண்ணும் இல்லைங்க, அடுத்த முறை நான் பிறக்கும் போது பணக்காரனா பிறக்க விரும்புறேன், நான் பணக்காரனா பிறந்திருந்தா அந்த கேஸ் உடைச்சிட்டு போயிருப்பேன், ஏழையா இருந்தனால நான் இப்ப தண்டனை பெற்று சாக போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுதான் இன்னைக்கு உண்மையா இருக்கு. எனவே மரண தண்டனையை ஒழிக்கப்பட வேண்டும். குற்றங்கள் சமுதாய பின்னணி கொண்டவை என்பதை நாம் எல்லாம் கண்திறந்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இது தண்டனை என்பதே வர்க்கத்தன்மை கொண்டது. ஆளும் வர்க்கங்களுக்கும் பணக்கார வர்க்கங்களுக்கும் தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், ஏழைகளும் நடுத்தர மக்களும் தான் மாட்டி சாகணும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கருத்துக்களை உங்கள்கிட்ட முன் வச்சுட்டு எல்லோரும் இது சம்பந்தமா கருத்து சொல்லணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த நேரத்துல ஏதோ ஒரு வகையில இந்த மனித குலத்திற்கு ஒரு பாடம் சொல்லக்கூடிய வகையில உயிர் தியாகம் செய்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் குடும்பத்தாருக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.